போட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறைய 4-5 ஸ்டாப்பில் நிற்குது. 4-5 ஸ்டாப்லையும் இறங்கி நம்ம வந்து ஒரு ஸ்டாப்லையும் அடுத்த போட்டு வரும்போது போய்க்கலாம். ஓ, இந்த ஒரு வியூ பாருங்களேன், செமையாக இருக்குது. இல்லை வாட்டூர்னு வந்து நான் கூட 200 கொடுத்து உள்ளே வரணுமா அப்படின்னு மாதிரி பார்த்துருந்தேன். ஓகே தான், 200 ஓரளவுக்கு ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதுக்கு வந்து 40 பாட்டு, நம்ம இங்கே மட்டும் தான் வரண்டா 40 பாட்டு. இதே மொத்தமாக ரவுண்ட்ஸுக்கும் ஒரு டூர் பேக்கேஜ் இருக்குது. ஹலோ நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். இன்றைக்கி தாய்லாந்தோடைய 6வது நாள் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 10:30 மணி ஆகிடுச்சு. நம்மளுக்கு 12 மணி ரூம் செக்இன் இருக்குது. இப்போ வந்து அஃபிஷியலாக 2 நாள் இங்கே இருக்க போகிறேன். தாய்லாந்தில் வந்து ட்ரை ஃபிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை வந்து அங்கே ஒரு கம்பெனி மாதிரி நிறைய ஃபேமஸ். அதாவது தாய்லாந்து அப்புறம் ஓமனில் தான் ஃபேமஸ்ஸு ட்ரை கருவாடு, அதாவது கருவாடு. அதை வந்து இங்கேருந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா, அதை தொழில் வாய்ப்பு என்ன கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க தான் இந்த 2 நாள் நம்ம அஃபிஷியலாக தாங்க போகிறோம். இப்போது இந்த ரூமே இருக்கிறதா, இங்கே பேங்காக் இருக்கிறதா, இல்லை வந்து பார்த்தோன்னா திரும்ப பட்டையா வரைக்கும் போகிற மாதிரி இருக்குமான்றதெல்லாம் தெரியல. இன்னும் நம்மளுடைய ஆள் கால் பண்ணோன்னே எங்கே வந்து ரூம் வெக்கேட் பண்ணணுன்றது சொல்ல வேண்டியதான். காலையிலே வந்து பார்த்தோன்னா நல்ல பசி, நைட்டு நல்ல தூக்கம். அப்புறம் நேற்று நைட்டு சாப்பிட்ட கடையிலே போய்ட்டு இந்த டக் ஃப்ரை இருக்குல்ல, அதை வந்து ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். அது நம்ம சின்ன வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். இங்கே நிறைய கடைகள் இருக்குது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் அதன் மேல் நேற்று பார்த்த உடனே ஒரு ஆர்வம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஒரு அழகான வியூவில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ட்ரை பண்ணலாமா? ஆம்லெட் எக்கு, ஓகே, ஆம்லெட் எக்கு இதெல்லாம் இருக்குது. பக்கத்துலேயே வியூ நல்லாயிருக்கு. ஃப்ரைடு ஹாட் பேசில் இங்கே சாப்பிடலாமா? ஏன்னா வியூ நல்லாயிருக்கு ஆற்று ஓரத்தில். ஓகே, இங்கே சாப்பிட்றோம். இப்போ இங்கே தான் சாப்பிட்லான்னு போனேன். பட் ஆனால் மெனு வந்து பார்த்தோன்னா நிறையா ஆம்லேட் இருக்குது. நான் உட்கார வச்சு டேபிள் வந்து பார்த்தோன்னா இந்த பாருங்க, இந்த பேக் வாட்டர் இருக்குது. அந்த பேக் வாட்டர் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன். பட் ஆனால் அங்கே வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நம்ம இதை தாண்ட உடனே நம்முடைய அந்த கடை இருக்குது, அங்கே போய் உட்காந்து சாப்பிடலாம். நம்ம கடை அதை ஹாங்காங் டம்சம் அண்ட் நூடுல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்களே. 24 hours ஓப்பன் கிடையாது. இப்போ லோக்கல் பஸ் பாருங்கள், பழைய பஸ்ஸாக இருந்தாலும் மெயினில் நல்லா பண்ணுறாங்க. இந்த பஸ்ஸில் ஏசியே இல்லை பாருங்கள். ஒரு சில பஸ்ஸில் ஏசி இல்லாத பஸ்ஸும் இருக்குது. இந்த ஆட்டோ தான் இந்த படத்தில், ஒரு ஆக்ஷன் படத்தில் பார்த்துருக்கேன் நிறையா. அதில் ஃபைட் சீன் அந்த மாதிரி நீட்டாக இருக்குது ஆட்டோ. அதுவும் இல்லாமல் ஆட்டோவுக்கு வந்து அந்த சைலன்சர் இருக்குது தெரியுங்களா, நம்ம எப்படி பைக்கிங் சைலன்சர் வச்சு அந்த சவுண்டு வைப்போம், அந்த மாதிரி ஆட்டோவுக்கும் வந்து பெருக்கி விட்றாங்க சவுண்டு. அந்த ஓப்பன் அந்த பீட் சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சைலன்சர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற கார் தான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்யூவி கார் தான் அதிகமாக இருக்குது. போயிடலாமா? ஓகே நம்ம வந்து இன்றைக்கி இந்த டக் ஃப்ரை தான் சாப்பிட வந்திருக்கோம். இது ரொம்ப ஃபேமஸ், இதுதான் சாப்பிட வந்திருக்கோம். தொட்டனா அது வந்துடும். இங்கே உட்காந்துக்கலாம். எடுத்துன்னு வந்துச்சு ரோஸ்டட் டக். ஓகே, இவரம் கேட்டதுக்கு வந்து ஒரு சூப்பு, அப்புறம் வந்து பார்த்தா அந்த டக்கோடைய அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் சாப்பிடலாமா? ஸ்பூன்லாம் இங்கே தான் இருக்கும். நம்ம நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கோம். இதை வந்து ரொம்ப ஹைப் பண்ணி கொடுத்துருப்பாங்க, நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. உண்மையிலே நல்லா தான் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இந்த வாத்துக்கறி நான் எதையும் சாப்பிட்றது கிடையாது, உண்மையிலே சாப்பிட்றது கிடையாது.
நல்லாயிருக்கும். அதுவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி, உங்களுக்கு ஃபுல்லாக இஞ்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எண்ணெயில் ஊற வச்சு வச்சுருக்காங்க. சூப்பு எப்படின்னு பார்ப்போம். நம்மளுக்கு ஏற்ற ஃபுட்டு இதுதான். ஓகே, இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களை கூப்பிட்றேன். இல்லை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு வாட்டர் வந்து இங்கே ரூம் சேஞ்ச் பண்ண போகிறேன். தண்ணி வந்து அங்கே வந்து ஒரு பாட்டில் தான் வைக்கிறாங்க, மொத்த மாட்டேங்குது. வெளியில் வந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் ஆல்மோஸ்ட் வந்து 22 பாட்டில் தண்ணி. இதுதான் நம்ம ஒரு காசுக்கு 60 ரூபாய்க்கு மேலே ஆகுது. தண்ணி வந்து இங்கேயும் சரி ஸ்ரீலங்காலும் சரி தண்ணிக்கு ஏன்னா அவ்வளோ விலைன்னு சொல்லி தெரியல. அதனால தான் ஒரு பெருசாக ஒரு பக்கெட் வாங்கி வச்சு பாருங்க 6 லிட்ரு டோட்டலாகவே வந்து ஒரு 40 ருபீஸ் தான் இருக்கும். 40 பாட்டு. நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். இங்கே நல்லா டீஹைட்ரேஷன் ஆகுது. ரொம்ப வெயிலும் அதிகமாக இருக்குது. தண்ணி நம்ம நிறையா குடிக்கணும். தண்ணி இல்லாத போது வந்து பார்த்தோன்னாக்கா கீழே போய் வாங்கிட்டு வர தோண மாட்டேங்குது. அதனால் அதிகமாகவே இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. ரோடு பகல்லையுமே யாரும் இல்லாத மாதிரி தாங்க இருக்குது இந்த இடத்துல. நைட்டு முள்ள பகல்லையுமே இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. ரூம் இதே ரூம்லேயே போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா இதோட பட்ஜெட் ரூம்லாம் இருக்குது. நான் இந்த ரூமில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ஃபீலிங் இருக்குது. அதனால் இந்த ரூமுக்கு புக் பண்ணுறேன். இந்த ரூம் வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு ஆல்மோஸ்ட் வந்து 1500 தாய் பாட் கேட்குறாங்க. 2 பேராக இருந்தாலும் அதான், சிங்கிளாக இருந்தாலும் அதான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு காசு 3300 ரூபா சம்திங் வந்துடும். வரையில் இன்றைக்கி ஒரு நாள் தான். இந்த வைப் கலையாமல் இருக்கிறதுக்கு ரூம் ரொம்பவும் முக்கியம். அதனால் அந்த ரூம்லேயே நம்ம போய் தங்கிடலாம். பாருங்க, நம்ம ரூம் வந்தாச்சு. அப்படியே பாண்டிச்சேரிக்குள்ளே ஒரு ஒயிட் டவுனுக்குள்ளே இருக்கிற பில்டிங் மாதிரியே இருக்குது பாருங்கள் நம்ம ரூம். அதனால தான் இங்கேருந்து போகிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இங்கேயே இன்றைக்கி ரூம் போட்டு தங்கலாம். போகும்போதே செம்ம வைப்பாக இருக்கும் பாருங்கள். பக்கத்தில் வந்து ஆர்கிட் ஃப்ளவர்ஸ் தொங்க விட்டுருக்காங்க. ஏன்னா இந்த பேரே அந்த ஹோட்டலோட பேராக இருக்கிறதால. ஹலோ, டுடே ரூம் எக்ஸ்டெண்ட் 18 room. You have to share. ஓகே, நம்மள இன்றைக்கி இங்கே ரூம் போட்டோம். பட் ஆனால் இந்த ரூம் கிடையாது, அப்படியே நம்மளுக்கு பக்கத்து ரூமு. அதனால் மடித்ததெல்லாம் அப்படியே இருக்கட்டும். 302 இருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா 305க்கு போக சொல்லிட்டாங்க. அந்த ரூமோட இது வந்து பார்த்தோன்னா ஒரு 200 பாட்டு கம்மி. பட் ஆனால் அதே அளவு தான் இருக்குது. இந்த ரூம் தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. 200 பாட் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு காசுக்கு 400 ரூபா அளவுக்கு. ஏன் தான் நம்ம எடுக்கணும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது இங்கே பாருங்கள். ஆனால் எந்த ரூமாக இருந்தாலும் ரூமுக்கு வந்து பார்த்தோன்னா தாழ்பால் கிடையாது. அது இல்லாமல் உள்ளே யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரான்ஸ்ஃபராக பார்க்குற மாதிரி இருக்குது. இது எந்த வகையில் ஆயான்னு தெரியல. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. ரூம் வந்து சும்மா லைட்டாக வெளியே வந்தோம். வெயில் நல்லா வெடிக்குது. இந்த ஸ்கூல் பாருங்கள், இது ஆக்சுவலி வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் அதில் வந்து மன்னருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இங்கே பேங்காக் வந்தீங்க அப்படின்னா க்ரூஸ் போகிறது ஒன்று இருக்குது, டூர் இருக்குது. பட் ஆனால் நம்ம போகிறது இல்லை. போர்டு நம்ம வந்து போகிறது கிடையாது. ஆலப்புழாவிலே போயிருக்கோம். அதனால் அந்தந்த ஊருக்கு போகும்போது அந்தந்த விஷயங்கள் பண்ணுறது எவ்வளோ நல்லது அப்படின்றதால அது போய் உங்களுக்காக காட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி வந்து பேக்வாட்டருடைய கனெக்ஷன் வந்து பார்த்தோன்னா நியர்பை வந்து இங்கேருந்து இந்த சைட்லேருந்து வருது. அதை வந்து கண்ட்ரோல் பட்டி இந்தாண்ட அனுப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் ரோடு. ஏதோ ஒரு பார்க் மாதிரி இருக்குது. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணுது, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தாண்ட ஒரு ரிவர் இருக்குது. அந்த ரிவர் சைடில் போய்ட்டு பார்க்கலாம். அங்கே நிற்கிறாங்களா, அந்த இடம் ஃபுல்லாக ரிவர் சைடு மாதிரி ஒன்று இருக்குது. போய் உங்களுக்கு காட்டலான்னு பார்த்தா மூடி வச்சுருக்காங்க. வேறு என்ன வழி இருக்கான்னு பார்க்கலாம்.
ஃபோர்ட் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தா இது வந்து வாஸ் பில்ட் இன் த ரீஜன் கிங் ஆஃப் ராமா. இங்கே பாருங்கள், ராமா அதாவது முதலாம் ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற அரசர்களை வந்து பார்த்தோன்னா கடவுளுக்கு நிகராக பார்க்குறாங்க. அவங்க வந்து ராமர் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தான் ராமர் பிறந்தார். அயோத்தியா, இங்கே ஒரு அயோத்தியாவும் இருக்குது. அதனால் வந்து அந்த ஆட்சிகளில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது ஒரு அழகான ஒரு பார்க் ஒன்று அங்கே இருக்குது, சாண்டோ சீப்பல் நன் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு. இது இந்த பேக் வாட்டரை ஒட்டியே இருக்குது. ராணி அவங்களுடைய ஃபோட்டோ, வாட்டர் ஃப்ரண்ட். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரலாம். இதில் தான் அங்கே வந்து க்ரூஸில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு அழகான வியூ. இந்த போட்டு வந்து பார்த்தோன்னா ஆலப்புழா 3-4 போட்டை ஒன்றா கட்டி பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்க. இங்கேயே ஃபெரி இருக்குது பாருங்கள். நமக்கு வேணும்னாக்கா இந்த இடத்துக்கு போயிட்டு ஒரு ரவுண்டு, அதாவது சிட்டி வியூ வந்து பார்க்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. வழக்கம் போல் 6 ஓரத்தில் ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. மினிமம் எவ்வளோ பட்ஜெட்னு சொல்லிட்டு பார்ப்போம். மினிமம் வந்தால் நம்ம ஒரு சவாரி போயிட்டு வரலாம். ஒரு சின்ன அதுக்கு தான் வந்து டிக்கெட் கவுண்டர் கொடுக்குறாங்க. 40 பாட் சொல்லியிருக்காங்க. இந்த போட் அப்படியே பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ அப்படியே லைட்டாக கவர் பண்ணிட்டு வரும். 40 பாட் ஓகே தான். டிக்கெட் வாங்கியாச்சு. இந்த உள்ளே உட்காரலாம், மேலே உட்காரலாம், வெயில்ல. மேலே போகலாம், வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. எப்போவுமே நம்மளுக்கு ஜன்னல் செட்டு ராசி இருக்க மாட்டேதுப்பா. யாருன்னா வந்து உட்காந்துறாங்க, பரவாயில்ல தான் இருக்குது. அந்த போட்டு என்ன இது பண்ணாங்க தெரியல. இந்த போட்டு 2 போட்டையும் அந்த 3 போட்டையும் கட்டி அந்த கவுரு கட்டி அதில் ஒரு சின்ன போட்டு எடுத்துகிட்டு போயிடுது. இங்கே போட்டு கிளம்பிச்சு. எந்த இடம் காட்ட போகிறாங்கன்னு தெரியல, போனால் தெரியும். 40 பாட், அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 150 ரூபா ஒர்த்தா இல்லையான்றது மனதில் பார்க்கலாம். நல்லா பாலம். போட்டு இந்த ஒரு ஸ்டாப்பில் வந்து நிற்குது. இங்கேயும் நிறைய பேசஞ்சர் ஏறுறாங்க. பேக் வாட்டர் தான். வெங்காயத்தாம்பரம், ஆகாயத்தாம்பரம் அப்படியே நிறையா இருக்குது. அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இருந்தாலும் தாய்லாந்தில் பேங்காக் வந்தாலும் பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான இடம் தான் வாட்டர்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து இந்த போட்டு வந்துருக்கு. போட்டில் போய் இறங்கி காட்டுறேன். இங்கே இறங்கிக்கலாம், இறங்கிட்டு அவர் கீழே ஊந்துட்டு பாருங்க. அவரு நம்மளும் அங்கே போனான்னாரு, அவரு நேரம் கீழே வந்துட்டு பாருங்க. லைஃப் ஜாக்கெட் போட்டிருக்காரு, அதனால கீழே வந்துருந்தாங்கன்னா சம்பவம் ஆயிடும். அது அந்த போட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நிறையா 4-5 ஸ்டாப்பில் நிற்குது. 4-5 ஸ்டாப்லையும் இறங்கி நம்ம வந்து ஒரு ஸ்டாப்லையும் அடுத்த போட்டு வரும்போது போய்க்கலாம். பரவாயில்ல. ஒரே இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக போவாங்க. இந்த மாதிரி போட்லேயே அவங்க கூப்பிட்டு போயிடுறாங்க. இல்லை போட்டு போகிற இடமா பார்த்து அவங்க வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க ஒரு மெனு கார்டு கொடுக்குறாங்க, அதை வாங்குவாருங்க. அதை வாங்கிட்டால் நம்ம எங்கெங்கே போகலான்றதை அவங்ககிட்ட ஈஸியாக சொல்ல முடியும். இங்கே நிறைய இடம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக டிக்கெட்லேயே நமக்கு எப்படினாலும் ஒரு 2000 பாட் தான் 2500 பாட் வரைக்கும் போயிடும். அது வழி கிடையாது. ஃபாரின் வந்து தான் இதெல்லாம் பார்த்தாகணும்.
பார்த்தோம். ஓ பரவாயில்ல, 200 வாங்கிட்டு ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு கையில் ஒரு சீல் ஒன்று இருக்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு. கையில் சீல் வச்சுட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. அதிலே போட்டு வாட்டர்னு அந்த இதை போட்டு ஒரு தண்ணி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, தண்ணியாவது கொடுக்குறாங்களேன்னு சந்தோஷப்பட்டு போங்க. எல்லாம் வெளியே வாங்கணும் அப்படின்னா 30 பாட் ஆகும். ஓ இவங்க பின்னாடியே போயிடலாங்க. ஏன்னாக்கா இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு இதோடு வச்சுருக்காங்க, அதாவது பேக்கேஜில் வந்துருப்பாங்க இருக்குது, அவங்கள சுற்றி காட்டுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. 20 மினிட்ஸ் டைமு, அதுக்குள்ளே வந்துடுங்க அப்படின்ட்டு. இந்த மரம் பாருங்களேன், போன்சாய் மரம் சொல்லுவாங்களே, அது அழகாக இருக்குது. நம்மளுக்கு ஆனால் நின்று ஃபோட்டோ எடுக்க தான் ஆள் இல்லை, தனியாக இருக்கும். அப்போது நம்மளால் வீடியோ எடுக்கிறேன் அப்புறம். ஓ நல்லா இருக்குங்க இந்த இடம். 200 ஒர்த்தா, உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல எப்படியும் 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளோ சிற்பங்கள் இருக்குது. நல்லா சுற்றி வருவோம், அதோடைய ஹிஸ்ட்ரி, வரலாறு. ஆக்சுவலி இது ஒரு புத்தர் அந்த கும்பிட்ற அந்த இடம் தான். ஏன்னா இந்த மாதிரி பெல் மாதிரி அமைப்பு தான் இருக்கும். அதாவது இந்த கோயில் வந்து 300 வருஷம் மேலே பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டுலேருந்து சில விஷயங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற மன்னர்களை நாம் எப்படி வந்து 1ஆம் சோழன் 2ஆம் சோழன் எப்படி புலிகேசி 23 அப்படிலாம் படம்லாம் கூட வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த கோயில் வந்து 2ஆம் மன்னன், அதாவது ராமன், அவங்க ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறுறாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர் தான் நம்ம பார்க்குறது. ஆக்சுவலி பேக்கேஜில் நீங்கள் ஒரு டூர்லாம் வந்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜில் கண்டிப்பாக இந்த இடத்தையும் சேர்த்து தான் அவங்க போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 5 இடம் பேக்கேஜ் பண்ணுவாங்க. குரூஸு, பேங்காக்கில் இந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே மேலே ட்ரெஸ் போட்டுட்ருக்காங்க, ஷூட்டிங் வந்துருக்காங்க, இல்லை வந்து பாரம்பரியமான ட்ரெஸ் போட்டுருக்காங்க, சைனீஸ் ட்ரெஸ் மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இந்தாண்ட வந்து பார்த்தோன்னா அந்த ட்ரெஸ்ஸு அவங்க போட்டுருக்காங்க. அந்த ட்ரெஸ்லாம் உள்ளே வந்து வைக்கிறாங்க. இங்கே பிரம்மாண்டம் குட்டி குட்டியாக அந்த பளிங்கு சிலைகள்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க. மேலே இறக்கம் இங்கெல்லாம் சைனீஸ் அந்த ட்ரெஸ்ஸு மாதிரி போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளே போவோம். சைனீஸ் பொண்ணு. அதாவது இந்த கோயில் வந்து 300 வருஷம் மேலே பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. 14ஆம் நூற்றாண்டுலேருந்து சில விஷயங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே இருக்கிற மன்னர்களை நாம் எப்படி வந்து 1ஆம் சோழன் 2ஆம் சோழன் எப்படி புலிகேசி 23 அப்படிலாம் படம்லாம் கூட வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த கோயில் வந்து 2ஆம் மன்னன், அதாவது ராமன், அவங்க ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக கூறுறாங்க. புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஆனால் ஏன்னா இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேர் தான் நம்ம பார்க்குறது. இல்லை டிசைனே வந்து பார்த்தோன்னா குட்டி குட்டியான அந்த கிளாஸுக்குள்ள பளிங்கு கிளாஸு அதில் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த பூ எல்லாமே வந்து பார்த்தோன்னா பளிங்கு கிளாஸு. இதில் பாருங்கள், இது நத்தையோடைய ஷெல்லு, அந்த ஓடு இருக்குல்ல, நத்தையோட ஓடு, அதெல்லாம் வச்சு ஒட்டியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ராஜஸ்தான்லேயும் பார்த்துருப்போம், நிறையா கட்டடக்கலைகள்லாம் இருந்தது. ஆனால் அதில் இந்த இவ்வளோ டிசைன் இல்லை. இதில் வந்து பார்த்தா நிறைய டிசைன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு ஃபோட்டோ ஷூட்னே ஒரு குரூப் இருக்காங்க.
புத்தர் சிலை, அவருடைய சீடர்கள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. பண்ணாலும் உட்காரலாம். நிறையா அந்த ட்ரெஸ்ஸு, அந்த பாரம்பரிய ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோவும் இதுவும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது புதுசாக இருக்குது பார்க்க நமக்கு. இந்த வாட்டருன் பக்கத்துலேயே வந்து ஒரு புத்திஸ்ட் கோயில் இருக்குது. அதுவும் புத்திஸ்ட் கோயில் தான், இதுவும் கோயில் தான். பாருங்க, அதை பற்றின ஒரு மேப்பு வாட்டருன் இந்த இடத்துல இருக்குது. இதை சுற்றி வீடுகள் அந்த விஷயங்கள் இதை காட்டுறாங்க. புத்திஸ்ட் கோயில் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். மாசர் போட்டு தான் போகிறாங்க. பிரம்மாண்டமான புத்தர் சிலை இருக்குதுங்களா. வாங்க போய் பார்க்கலாம். பேங்காக்கில் வாட்டருன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் எவ்வளோ போன்சாய் மரங்கள்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அது இவ்வளோ பாருங்கள், இந்த மரம் சூப்பராக வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த நாட்டுடைய அரசர் போல் இருக்குது அவர். அதுபோல் இந்த சைடும் பாருங்கள், அந்த போன்சாய் மரம் அதை வளர்கிறத வந்து பார்த்தோன்னாக்கா கீழே வந்து ஒரு கம்பி கட்டி அதை வந்து ரவுண்டாக வளர்க்குற மாதிரி வளர்த்து அதை இவ்வளோ ஒட்டி இவ்வளோ வெட்டி வளர்த்துருந்தா இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், அதோட எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு வியூ பாருங்களேன், செமையாக இருக்குது. இல்லை வாட்டருன் வந்து நான் கூட 200 ரூபா கொடுத்து உள்ளே வரணுமா அப்படின்னு மாதிரி பார்த்துருந்தேன். ஓகே தான், 200 ரூபாய்க்கு ஓரளவுக்கு ஒர்த்து தான். 200 ரூபா எப்படின்னா ரூமில் தான் உட்காந்துருப்போம். திரும்ப அடுத்த ட்ரிப் ஒன்று இருக்குது. வேறு நல்லா இருக்குது. ஒர்த்து தாங்க, 200 ரூபாய் இங்கே வரலாம், வந்துட்டு போகலாம் இந்த மாட்டோம் டவரில். அதாவது இந்த சீலை ஏன் வைக்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கோயிலை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து பக்கத்தில் ஷாப்பிங்லாம் நிறையா இருக்குது, ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஷாப்பிங் இருக்குது. திரும்ப வந்து நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக வரும்போது உங்கள்கிட்ட டிக்கெட் இருக்கா அப்படின்னு சொல்லிலாம் கேட்காம கையில் அந்த சீல் இதை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க. அதுதான் அந்த சீல் வைக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரே கூட்டு டிக்கெட் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டால் எல்லாருக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து அவங்க வந்து கையில் ஒரு சீல் வச்சுட்டு நீ மாட்டு போயிட்டு வெளியே போய் சுற்றிட்டு என்ன வேணாலும் பக்கத்தில் இருக்குது அதை போய் வாங்கிட்டு வரலான்ற மாதிரி அது ஒரு ஐடியா, வேறு எதுவும் இல்லை. இப்போ நம்ம திரும்ப போயிட்டு போட்லேயே போவோம். ஏன்னா வந்து நான் வந்த ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் வந்து போட்டில் வந்து ஒரு 30 ரூபாயாக கொடுத்தா போதும். ஆனால் வந்து பைக்கில் வந்து பைக்கில் 70 ரூபா கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா போட்லேயே போயிடலாம். ரொம்ப தூரம் கிடையாது. அங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் வந்தோம். என்னென்னா போட்டுக்கு மேலே உட்காந்து வந்தோம், இப்போ போட்டுக்கு கீழே உட்காந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். நம்ம வந்த ஸ்டாப்புக்கே போயிடலாம். இவங்கெல்லாம் ஒரு ரவுண்டு ட்ரிப் வராங்க. எப்படின்னா ஸ்டாப்புக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதுக்கு வந்து 40 பாட்டு, நம்ம இங்கே மட்டும் தான் வரண்டா 40 பாட்டு. இதுலேயே மொத்தமாக ரவுண்ட்ஸுக்கும் ஒரு டூர் பேக்கேஜ் இருக்குது, அதில் வந்தாலும் வரலாம். இந்த வாட்டி உள்ளே போயிடலாம். உள்ளே வந்து ஏசி போட்டு வச்சுருக்காங்க. அந்த ரிவர் ஸ்டாப் எப்படி பண்ணால் ஒரு ஸ்டாப்புக்கும் போர்டு காட்டுறது. நம்ம ஸ்டாப் எதுன்னு பார்த்து இறங்கிக்கலாம். இதில் நம்ம ஏற ஸ்டேஷன் வந்து எதுன்னு சொல்லிட்டு நம்ம பேர் ஏன்னா புதுசாக இருக்குது இல்லையா, நம்ம வாயில் நுழையாது. அதனால் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கும் ஒரு நேம் வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து போக வேண்டியது N19 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு போகிறேன். இப்போது இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா N9 அப்படின்னு இருக்கு பாருங்கள். அதனால் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து போக முடியும்.
நல்ல விஷயம். அது இல்லாமல் போட் எப்படி எங்கெங்கே போகுதுன்னு சொல்லிட்டு இதில் மேப்ஸாகவே காட்டிடுறாங்க. போட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அந்த இதுவும் வச்சுருக்காங்க. மண்ணா எருவா தெரியல, மண்டை மாதிரி தான் இருக்குது. அதை ஒரு சின்ன போட்டு இது எல்லாத்தையும் எழுதிட்டு போகுது. கிட்டத்தட்ட 4 போட்டு எழுதிட்டு போகுது. ரொம்ப ஸ்லோவாக போகுது. ஒரு சின்ன ட்ரிப்பு முடிஞ்சது இன்னைக்கு. டிக்கெட் எடுக்கிற இடம் இதுதான் நம்ம எடுத்தோம். நம்ம திரும்ப போயிட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நைட்டு எப்போவுமே தாய்லாந்தில் பெருசாக பகலில் சுற்றலாம். பாருங்க ஒரு பெரிய பாலம் காட்ட மறந்துட்டேன். செயினில் இந்த மாதிரி வந்து கோவாவில் நான் ஒன்று பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு தண்ணியெலாம் கொஞ்சம் ஸ்மெல் வருது. ஆனால் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த மீனுடைய கழிவு எல்லாம் செஞ்சு லைட்டாக ஸ்மெல்லும் வருது. பொதுவாக ஃபாரின் போனால் ரூமுக்குள்ளே உட்காரவே கூடாதுன்னு நான் நினைப்பேன். பட் ஆனால் இது வந்து எனக்கு 6வது நாள். நிறையா நடந்தாச்சு. நைட்டு திரும்ப ஒரு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு நடக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு சீக்கிரமாக நடந்து போவோம். இங்கேருந்தே ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் ரூம் போகிறதுக்கு. நல்லா பார்க்க இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தா இந்த சாப்பாடுக்கு வந்து மசாலா கிசாலாம் மேக்ஸிமம் போட மாட்டுறாங்க. அப்படியே வச்சு தின்னுறாங்க. இங்கே நான் அந்த ஃபுட்லாம் சாப்பிட்றேன். பட் ஆனால் எனக்கு எதுவும் ஆகலை. பெருசாக வயிறு இதெல்லாம் எதுவும் ஆகலை. கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா 7-Eleven தான் போகிறோம். 7-Eleven சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு எதனா வாங்கிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாம். மணி 3ஆவது. நாம் எதனா தாய் ஃபுட்டு சாப்பிட்லாம். காலைல சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஹோட்டல் இருக்குது. இங்கே ட்ரை பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரிவ்யூ ஃப்ரீயாக இருக்குது. அதனால் சாப்பிட்டு பார்ப்போம். அங்கே லைட்டாக சாப்பிட்டாச்சுங்க. ஒரு 40 பாட்டில் ஒரு சூப் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. எடுக்க முடியல, காட்ட முடியல. பட் அவங்க நல்லா தான் இருந்தது. நம்ம அடுத்தது 11-7 போயிட்டு பொருள் வாங்கிட்டு ரூம் போயிடலாம். ரூம் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 450 மீட்டர் தான் பக்கத்தில் இருக்குது. அதனால தான் மெயினில் இந்த இடத்துல ரூம் போட்டோம். இந்த இடத்துல கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது. காரணமாக தான் எல்லா இடமும் பக்கத்தில் இருக்கும். 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதனால் வந்து ஈஸியாக நம்ம 2 கிலோமீட்டர்னால் நடந்து கூட போயிடலாம்.